ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்து 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவு கப்பு பாதி அளவு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 15 காஞ்ச மிளகா. நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் கலருக்காக. நீங்கள் உங்களுக்கு சாதாரண மிளகாய் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் கல்லுப்புனா சீக்கிரம் கெட்டு போகாது, அதனால் கல்லுப்பு எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் காய பவுட்ரு. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க, அப்போ நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு, தேவையான அளவு நல்லெண்ணெய். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். வாங்க நம்ம இனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் முதல்ல கடாய் காய வச்சு, கடாய் நல்லா காஞ்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் உளுந்து அதை போடணும். அது கூடவே சேர்த்து கடலைப்பருப்பையும் சேர்த்து போட்டு வறுக்க வேண்டியதான். ரெண்டையும் ஒன்று போல் பொன்னிறமாக வறுக்கணும். நான் வறுத்துட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுபடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஆறட்டும். அடுத்தது நம்ம வத்தல் இதெல்லாம் வறுத்துக்கலாம். வத்தல் வறுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வத்தல் காஞ்ச மிளகாய், வத்தலில் காஞ்ச மிளகாய் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு லைட்டாக வறுத்துக்கணும். காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்ட உடனே அதில் நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த கருவேப்பிலையை கொட்டி அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இல்லாமல் இருக்குது. அப்போ கெட்டு போகாது. காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டு வருது. அடுப்பை வறுக்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். சிம்மில் வச்சுக்கிட்டால் மிதமான சூடில் நல்லா வறுபடும். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை கொட்டணும். அதை போட்டுட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் அப்புறம் கல்லுப்பு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கல்லுப்பு. அப்புறம் கடைசியில் ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு அப்படியே நல்லா இது அடுப்பை ஆஃப் பண்ண பிள்ளைங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்புறம் இதை வதக்கி அதோட கொட்டி ஆற வச்சிட வேண்டியதான். ஆற வச்சு அரைக்க. இப்போ வறுத்த எல்லா பொருட்களையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சாச்சு. நல்லா ஆறட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா ஆற வச்சாச்சு. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இனி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி மாவு இந்த இட்லி பொடி இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். துருன்னு லைட்டாக. பவுடராக வேணுங்கிறவங்க பவுடராக இன்னும் கொஞ்சம் தெரிச்சுக்கலாம். இந்த பதத்தில் இருந்தாலே கரெக்டு. இனிமேல் ஒரு பவுலில் கொட்டி ஆற வச்சிடலாம். சுவையான இட்லி மிளகாய் பொடி சூப்பராக தயாராகிட்டு. இது நல்லெண்ணெயோடு கலந்து இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். சுவையாக இருக்கும். சுட சுட இட்லியோட இந்த இட்லி பொடியையும் வச்சு அதோட நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் இட்லி பொடி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த இட்லி பொடியோட இந்த நல்லெண்ணெயும் சேர்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெறுசாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். முதல்ல வெறுசாக கொஞ்சம் தொட்டு காமிக்கிறேன். பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு.
நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த இட்லிக்கும் மிளகா பொடி காம்பினேஷனுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நல்லெண்ணெயோட கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லெண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு இட்லி நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இட்லி பார்த்திங்களா, நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு, இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இது நான் வீட்டிலே அரைச்ச மாவு தான் பாருங்கள். நல்லெண்ணெயோடு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இட்லி பொடி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கெவின் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.